வராகப் பெருமான் அழக பார்த்த திருமழிசை ஆழ்வார் ரொம்ப ஆச்சரியமா ஒரு பாசுரத்தில் சாதித்தார். நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞான மேனமாய் இடந்தமை குலுங்கவோ கடந்த கால் பரந்த காவிரிக்கரை குடந்தையுள் கிடந்தவார் எழுந்திருந்து பேசுவாழி கேசனே. ஆறாமுத பெருமான் திருக்குடந்தை கும்பகோணத்துல பெருமாள் சயனிச்சிருக்கார். இந்த ஆழ்வார் சேவிக்கிறதுக்கு வரார். அவர் அசையாத படுத்திருந்தாராம். ரொம்ப ஆயாசம் போல் இருக்கு, களைப்பினாலதான் நான் வந்தது கூட தெரியாம படுத்துறங்குகிறாயோ. ஆனாலும் பெருமாள் பேசல. அப்ப இந்த ஆழ்வார் திரும்பி சொல்றார், வராக பெருமானாக உலகத்தை தூக்கினது களைப்புக்கு காரணமா, திருவிக்கிரமனாக உலகத்தை அளந்தது களைப்புக்கு காரணமா, தூணை பிளந்தது களைப்புக்கு காரணமா, ராமனாக வடதிசையிலிருந்து தென் திசை வரைக்கும் நடையா நடந்தாயே அது உன் களைப்புக்கு காரணமா, எதுவும் இல்லாம நான் வந்தது கூட தெரியாமல் வந்தீரா ஆழ்வீர் சௌக்கியமா குசலமா அப்படின்னு கேட்காத நீர் இப்படியே படுத்துட்டு இருக்கிறே, இப்படி படுத்துட்டு இருக்க மாட்டீரேன்னு ஆழ்வார் கேட்க, இப்ப என்ன பண்ணணுங்கிறீர், எழுந்திருக்கணுமான்னு கேட்டார். ஆமா ஆமா, நான் இவ்வளவு பெரிய வந்திருக்கேன், எழுந்திருந்து 2 வார்த்தை சொல்லி முகமன் கூறி வரவேற்று பேச வேண்டாமானால் அந்த பெருமாள் எழுந்திருக்க ஆரம்பித்து விட்டார். இப்போது நேர படுத்துட்டு இருக்க மாட்டார், உட்கார்ந்து கொண்டும் இருக்க மாட்டார், உத்தியோக சயனம் அர்த்த சயனமா இருப்பார். திருக்குழந்தையில சேவிக்கு போனால் எல்லா பெருமாளும் இப்படி சயனிச்சுருப்பா, அது அனந்த சயனம். அமர்ந்திருந்தா அமர்ந்த திருக்கோலம், இவர் 2மே இருக்க மாட்டார். இந்த ஆழ்வார் பிடிவாதம் பிடிச்சதுனாலே சரி இவர் எழுந்திருக்க சொல்றார் போல் இருக்குன்னு பாதி எழுந்திருந்தார். பார்த்தவர் தகைச்சு போய் இந்த ஒண்ணுமில்லாத அல்பன்னு சொல்றதுக்காக நீ எழுதுட்டே, நீ யாரோ சீத்தை வந்து கேட்டாளா ருக்மிணி கேட்டாளா ஒண்ணும் இல்லை, இந்த ஏழை சொன்னத்துக்கு எழுந்திருந்தாயே, நீ எழுந்திருக்க வேண்டாம் அப்படியே இருந்தார். அதனால இன்னி வரைக்கும் அந்த பாதி சயனத்த நிலையிலேயே அந்த பெருமாள் இருக்கார். இவர் எழுந்திருன்னு சொன்னதுக்காக எழுந்திருந்தார், இவர் படுத்துக்கோன்னு சொன்னதுக்காக அப்படியே நிறுத்திட்டார். ஏன்னு கேட்கத்தான் இந்த பாட்டு பதில். நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞானமேனமாய் இடந்தமை குலுங்கவோ